வந்து பார்த்திங்கன்னா தீபம் நம்ம இப்போ வந்து இதில் இது பண்ணி இதில் திரிய வச்சு நம்ம தீபத்தை வந்து இது பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் நிறையா ஊற்றி வச்சுக்கலாம். திரியை வந்து இதுலேயே போட்டு இருக்கும்போது உங்களுக்கு திரியுமே அடிக்க ரொம்ப சீக்கிரத்தில் இதாகாது. அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த யானையுடைய இது இருக்குது பார்த்திங்கன்னா, பாதம் வந்து தூக்குன மாதிரியாக லைட்டாக தூக்குன மாதிரியாக இருக்கும். அந்த அமைப்பு தான் முழுமையான கஜலட்சுமி விளக்கு. இது வந்து நமக்கு தெளிவான கிளியரான ஒரு இதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறது. மற்ற இடங்களில் வாங்குகிற மணியில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பில் கேப் இருக்காது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொம்பில் கேப்போடு கிடைக்கும். எப்போவுமே நந்திக்கு வந்து கொம்பில் கேப்பு இருக்கணும். நம்மகிட்ட இருக்க மணியில் அந்த கேப்பு இருக்கும். அதே மாதிரி இது வந்து கோயிலில் வேண்டுதலுக்காக கட்டுவாங்க இல்லையா, அந்த மணியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது தீபகரண்டி சூடகரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுலேயுமே 2 மாடல் இருக்குது. சின்ன சைஸ்லையும் இருக்குது, இது பெரிய சைஸும் இருக்குது. அதுவுமே வந்து வீட்டு தேவைகளுக்கு கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற தட்டு. இதில் சின்ன தட்டு, பெரிய தட்டு, இதோட பெருசு எல்லாமே இருக்குது. சின்ன மாடல் பெருசு எல்லாமே வந்து நம்மகிட்ட வெரைட்டியாஸ் இருக்குது. வேறு மாடல்லையும் இருக்குது. அதே மாதிரி தட்டுடைய சைஸ் அளவுகளும் நம்மகிட்ட சிறுசு பெருசு எல்லாமே இருக்குது. இது வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வீட்டில் வந்து ஒரே இதாகவே ஏதாவது இதில் பத்தி பொருத்தி வச்சுக்கலாம், இதில் குங்குமம் இது வச்சுக்கலாம், இதில் வந்து விளக்கு பொருத்தி வச்சுக்கலாம். ஒரே இதாகவே நம்ம சாமிக்கு பாரதான காட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நிறைய இடங்களில் புஷ்பம் பொருத்துறது இல்லையா, அதுக்கு பதிலாக விளக்கா பொருத்துவாங்கள்ல, அப்படி பொருத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரத்தி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்குமே இது யூஸ் ஆகும். இது எல்லாமே இதோட இன்னும் நிறையா மாடல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. மற்ற பொருட்களுக்கு பூஜை ஐட்டமும் இருக்குது. பாத்திரங்களும் நம்ம கடைகளில் இருக்குது. நம்ம கடையினுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். நீங்கள் அட்ரஸை அதில் நோட் பண்ணிக்கோங்க.